ஹலோ மக்கள், வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஆகா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன லைன் மேன் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல சார்லி, ஜெகன் பாலாஜி, அதித்தி பாலன் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் உதயகுமார். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி பக்கத்துல ஒரு கிராமத்துல சார்லி லைன்மேனா இருக்காரு. அவரோட பையன் தான் ஜெகன் பாலாஜி. அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஆனா வேலைக்கு போகாம ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிருக்காரு. அதாவது தெருவிளக்கு வந்து நைட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும் அண்ட் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இந்த ப்ராஜெக்ட்னால நிறைய ஊர்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் கரண்ட் செலவு கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டை அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு தெரியாம ஃபர்ஸ்ட் கலெக்டர் ஆபீஸ்ல போய் ட்ரை பண்றாரு. ஆனா கலெக்டரை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சிஎம் போய் ட்ரை பண்றாரு, அங்கேயும் முடியல. இவர் இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பேரலா சார்லிக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள் கூட ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை, அது எப்படி முடிஞ்சது, அதே மாதிரி இவரோட கனவு வந்து நினைவாச்சுதா இல்லையா, இவரால் கவர்மெண்ட்டை ரீச் பண்ண முடிஞ்சதா, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாங்களா இப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது நிஜமா நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா உண்மையிலே ஈரோட்ல செந்தில்ங்கிற ஒருத்தர் இந்த ப்ராஜெக்டை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஆனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் வரல அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்துல சார்லியோட பெர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போலவே பின்னி எடுத்திருக்காரு உங்க அப்பா கேரக்டர்ல. அதே மாதிரி ஹீரோவா நடிச்ச ஜெகன் பாலாஜி ரொம்ப யதார்த்தமா அவரோட ஆக்டிங் வெளிப்படுத்திருக்காரு. பார்க்க நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஒரு காமன் மேன், அதாவது ரொம்ப ஒரு வசதி இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து வர ஒரு பையன் எப்படி கவர்மெண்ட்டை ரீச் பண்ண முடியும், எப்படிலாம் வழிகள் இருக்குது, ஆனா என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையினால அந்த கனவுகள்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுறாங்க. இதனாலேயே நிறைய பேர் கண்டுபிடிக்கணும், சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படிங்கறது தெரியாம கடைசியில அவங்களும் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க குடும்பத்தினால. அந்த பெயினையும் வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க இந்த படத்துல. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா எனக்கு ஒரே நெகட்டிவா தோன்றது, இந்த சார்லிக்கும் ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போகுதுன்னு சொன்னேன்ல, அது நிஜ வாழ்க்கையிலேயே இந்த செந்தில்ங்கிற கேரக்டருக்கு ஊர்ல இப்படி நடந்ததா இல்ல இந்த படத்துக்காக வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த கதை மட்டும் நமக்கு பெருசா ஒட்டவே மாட்டேங்குது. ஒரு யதார்த்தத்தை தாண்டி ஒரு சினிமாட்டிக்கா அதை எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மற்றபடி இது ஒரு நிஜ வாழ்க்கை, ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கறதுனால பெருசா நெகட்டிவா இருக்க எதுவும் தெரியல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு அருமையான விஷயத்தை எடுத்து அழகா பிரசன்ட் பண்ணிருக்காரு. படம் ஒரு 1.25 மணி நேரம் போகும். அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. லைட்டா வயலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது. எல்லா வகையான மூவிஸும் நீங்க பாப்பீங்க அப்படின்னா இந்த படத்தை கட்டாயம் ஒரு வாட்டி பாருங்க. ஆகா தமிழ் ஓடிடியில் அவைலபிளா இருக்குது. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.